கழுத்தை நெரிக்கிறான், கழுத்தை நெரிக்கிறான். கொஞ்சம் கூட வரல. போறான் பாரு, போறான் பாரு. வெக்க கெட்ட போய் கொண்டாட்டி முந்தாலே பிடிச்சிட்டு போறான். டாய் புறாவனே, டாய். நான் தான் வாங்கி வச்சேன். ஆயிரம் தான் பதிவு திருமணம் பண்ணியிருந்தார். இந்த மண்ணில பொறுத்த பொண்ணுக்கு தாலி கழுத்துல இருந்தாதான் பெருமை. இந்த சின்ன மஞ்சக்காரின் கழுத்துல ஏறணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கொஞ்ச நேரம் தவிக்க விட்டேன். புதுசா சரக்கு சப்ளை பண்ற பொண்ணு. ஆமா சார், என்னாச்சு? ஏமா அப்படி ஏமாத்தலாமா? எல்லா சீலும் உடைஞ்சிருக்குது. டின்ன திறந்து பார்த்தா உள்ள பாதி குறையுது. சார் சத்தியமா சொல்றேன், எல்லா வீட்டுக்கும் டெஸ்ட் பண்ணி தான் சார் கொண்டு வந்தேன். எங்க கம்பெனில அப்படி ஏமாத்த மாட்டோம். உன் கம்பெனி கவலை இல்லை, எனக்கு சப்ளை பண்ணணும் அப்படி செய்திருக்காங்க. சார் நான் பண்ணது அப்போ நான் திருவிட்டேன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல மாட்டேன் சார். நான் ஏழை குடும்பத்தவ, இப்பதான் புதுசா இந்த வேலைக்கே சேர்ந்திருக்கேன். இந்த வேலையை போயிடுச்சுன்னா எங்க குடும்பம் நினைப்பு அப்பவே இருந்திருக்கணும். அண்ணா குட் மார்னிங். என்ன ஞாபகம் இருக்கா? பழைய சேல்ஸ்மேன் கோபால். குட் மார்னிங். இந்த சீலில் பாதி போட்டுன்னு தான் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அது மாதிரி கொண்டாடணுமா? தூக்கி எறிஞ்சிட்டேன். மானமுறையே தூக்கி எறிஞ்சாளாச்சே. பவுடர் டன்னு எவ்வளோ போறேன்? மிஸ்டர் கோபால், நீங்க சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருந்தாலும் பத்தி உனக்கு தெரியாது. ஏயா சத்தியாபாரியா இருந்து உனக்கு ஏயா இந்த பிச்சைக்கார புத்தி? இன்னும் 2 பவுடர் டன்னு வேணா கேளு, கொடுப்பாங்க. இந்த ஆள் என்ன தெரியுமா செய்வா? நல்ல பவுடர்லாம் பாதி கொட்டிடுவான், பாக்கிக்கு ஃப்ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜனங்க கிட்ட வைப்பான். பழைய கஸ்டமர் ஆச்சேன்னு நம்ம மாதிரி விட்டு வச்சிருக்காரு. இல்ல மார்ச் 19, ஏப்ரல் 27. அம்மா, உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். வா கௌரி, வா. ஏ கௌரி, நான் பாம்பேக்கு டிரான்ஸ்பர் ஆகி போன உடனே திரும்பி வரமாட்டேன்னு தானே எல்லாரும் நினைச்சீங்க. வந்துட்டேனே பாத்தியா? ஆமா சார், சீக்கிரமாவே திரும்பிட்டீங்க. நண்பர்களை புரிஞ்சு பாம்பேல என்னால தனியா இருக்க முடியல கௌரி. உனக்காக என்னென்ன திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்க பாரு. பாத்தியா, உனக்கு பிடிச்ச ரோஸ் கலர் சாரி. ஏன் சார், ரோஸ் கலர் எனக்கு பிடிக்கும்னு நான் சொன்னேனா சார்? நீ சொல்லணுமா என்ன? அடிக்கடி அடுத்தால கட்டிட்டு வர்ற. பாத்தியா, ரவுலான் சென்ட். சென்டா? இது உனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும். பாம்பேல கடகடையா ஏறி இறங்கி வாங்கியிருக்கேன். எனக்கு வேண்டாம். இதை உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுங்க. நான் ஆசைப்படுறத வாங்கி தர எனக்குன்னு ஒருத்தர் இருக்கார். கௌரி, நீ என்ன சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, இந்த தாலிக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். பெண்கள் தாலிக்கு பயந்த காலம் மலையேறி போச்சு கௌரி. என்ன பெரிய தாலி? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மஞ்ச கயிறு, கொஞ்சம் தங்கம். நீங்க ஒரு மனுஷன், என்னதான் படிப்பு இருந்தாலும் பதவி இருந்தாலும் பண்பு இல்லைன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. இனிமே உங்ககிட்ட வேலை பார்க்க நான் விரும்பல. இப்பவே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அது சொல்லட்டுமா? எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அதை சொல்லட்டுமா? நான் முதல்ல சொல்லிடுறேன். சரி சொல்லு. நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போறது இல்ல. லீவா? எத்தனை நாளைக்கு? இல்லைங்க, இனிமே அந்த ஆபீஸுக்கே நான் போறது இல்ல. ஓஹோ, உன்னை வேற ஆபீஸ்க்கு மாத்திட்டாங்களோ? நான் சொல்றத கேளுங்களேன். நான் உங்க பக்கத்துல கட்டுமா? இப்ப உட்காரனே. வேண்டாம். எங்க நான் ஏன் கண்ட காலிங்களுக்கு முன்னால கைய கட்டிட்டு நிக்கணும்? மேனேஜரா மேனேஜர், சுத்த 1ஆம் நம்பர் பொறுக்கி என்ன பார்த்து ஈன்னு பல்லடிக்கிறான். சிப்போடா, நீயாச்சும் வேலையாச்சு. என் கண்ணறிஞ்ச கணவர், கண்ணறிஞ்ச கணவர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. கை நிறைய சம்பாதிச்சார். எனக்கு வேலை வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்து மிச்சம் இருந்த காசுக்கு இப்பாலுங்கியா? ஆமா. ஏங்க, நான் செய்தது சரிதானே? ஏங்க, உங்க மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்கு. மூஞ்சியா வருத்தம். கௌரி, என்னங்க? உன் கைய கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா? ஏங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் அவன் மனசை திடப்படுத்திக்கணும். எது படுத்திக்கணும்? திடப்படுத்திக்கணும். எங்க ஆபீஸ்ல ஒண்ணு நடந்தது, அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு வாயில கொஞ்சம் கொழுப்பு அதிகம், நேர்மையான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதுல என்னங்க தப்பு? அதுதான் தப்பு. எங்க ஆபீஸ் மேனேஜிங் டைரக்டர் கிட்ட உண்மையை புட்டு புட்டு வச்சேன். அவன் சொன்னா, நீ மசாலத்துல இருக்க வேண்டிய ஹரிச்சந்திரன்டா, இந்த ஆபீஸ் உனக்கு லாயக்கப்படாதான்னு சொல்லி என் சீட்டை என்னங்க இப்படி செஞ்சுட்டீங்க? அதோட விட்டனா அவங்கிட்டே போய், டே மடையா, எனக்கு படிச்ச பொண்டாட்டி இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம்
அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நான் அவங்கிட்டே பாடிட்டு வந்துட்டேன். இதுக்கு பாட்டு வேற பாடுனீங்களா? பாரதி பாடல். ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த உலகமே இருண்டு போச்சு, உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இப்படிதான் அந்த 7வது சீன்ல பத்மாவதி கிட்ட குணசேகரன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கு 20வது சீன்ல ஒரு மசாலா வச்சிருக்கேன் தெரியுமா? ஜனந்திரே சும்மா அவர் கஷ்டத்துல இருக்காங்க, சமாதானமா 4 வார்த்தை கேள்றி. அங்க தாண்டி பகவான் சிரிக்கிறான். பால் இதற்கு பணி போயிங்க பாப்போம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பதே ஒரு தொடர் கதை. அடுத்த வாரம் ஐயா நாயுடு, அடுத்த வாரமே வீட்டை காலி பண்ண சொல்லாத. எங்க முடிவு இப்படி ஆகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை ஏன்பா முடிவுன்ற? இதையே ஆரம்பமா நினைச்சுக்கிய. ஆமா, இத்தனை நாள் கை கட்டி சேவகம் பண்ணிய அந்த பிசினஸ் ஒண்ணும் புரிஞ்சுக்கல. ஏன் புரிஞ்சுக்கல? பவுடர் ஸ்லோவும் அதை விட பிரமாதமா நான் தயார் பண்ணுவேன். எதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டாமா? சந்தர்ப்பம் என்பது தானே வருவதில்லை அப்பா, அதை நாமே உருவாக்க வேண்டும். எப்பேற்பட்ட வசனம் இந்த இடத்துல வந்து அப்படியே சும்மா நாயுடு, எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு மூலதனம் வேணாமா? குறைஞ்சது 1000 ரூபாயாவது வேணும். மூளை தனம், மூளை உங்ககிட்ட இருக்கு, தனம் உண்டு தம்புடு. ಹೌದು, எவ்வளவு வேணும்னு சொன்னீங்க? 1000 ரூபான்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் இருங்க, பர்த்தேனு என்னது சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் கையாட்டிக்கிட்டே போறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன். தம்புடு, நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. நான் உன் அன்னகாரு மாதிரி. இந்தா வித்து வியாபாரத்துக்கு வந்து வச்சுக்கோ. நாயுடு, எப்படி மனுஷனுக்கு மனுஷன் இந்த நேரத்துல கூட உதவி பண்ணிக்கலன்னா எப்படி? புடி, சும்மா புடி. பகவான் சிரிக்கிறான், அவன் மனசுல எதையோ நினைச்சுட்டு சிரிக்கிறான். என்னங்க உங்களை தேடி யாரோ மாட்டுக்காரன் வந்திருக்கான், போய் நோடுறீ. நான் சொன்னதை ஞாபகமா வச்சுக்கோ கோபால், நான் வரேன். கௌரி, நீ எனக்கு சகோதரி மாதிரி. இந்த மாதிரி சமயத்துல உதவாத நகை நட்டு எனக்கு எதுக்கு? இந்தம்மா, இதை வச்சுக்க. அக்கா வேண்டாக்கா. பரவாயில்லம்மா, வாங்கிக்க. இதை வித்து பணம் வாங்கி உன் புருஷன்கிட்ட கொடு, அவர் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டும். கௌரி, ஆம்பளைங்க மனசொடிஞ்சு நிற்கும் போது குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அப்ப வைரமா இருந்து நாம தான் அவங்கள தூக்கி நிற்பேன். இந்தம்மா. அம்மா, எங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம். ஏழைங்க மனசுலதான் இரக்கமும் கருணையும் பிறக்கும் சொல்லுவாங்க. ஆண்டவா, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவங்களெல்லாம் மறக்காத மனசு எனக்கு கொடு. நான் பக்தினே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இதெல்லாம்? 11 மணிக்கு காபி சாப்பிடுறது உங்க வழக்கமே எனக்கு தெரியும் சார். ஓ, ஆபீஸ் பாய் இல்ல? இல்ல சார், அவன் ஃபேக்டரி வரைக்கும் போயிருக்கான். ஏன் சார், ஒரு செக்ரட்டரி பாஸோட மனமறிஞ்சு நடக்கிறது தப்பா? நான் தோட்டத்திலையும் பழகிற விதத்திலையும் கொஞ்சம் முற்போக்கானவங்களா இருக்கலாம், அது சில கண்ணையும் உறுத்தலாம். ஆனா உங்களை மாதிரி மாடர்ன் மைண்ட் உள்ளவங்களுக்கு ஐ டோன்ட் மைண்ட். பெண்கள் கவர்ச்சி அட்ரஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்ல, ஆனா குணம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சார், யார் என்ன நாட்டி, நீங்க ரொம்ப குறும்புக்கார். ஐ லைக் யூ வெரி மச். ஐ மீன், அதாவது எனக்கு இந்த மாதிரி பாஸ் கிடைச்சிருக்கு. நான் மட்டும் கோயிலுக்கு போறவளா இருந்தா வண்டி மேட்டு பிள்ளையாருக்கு தினம் 5 தேங்காய் சூற விடுவேன். நாட்டி நாட்டி. ஏன் சார், கை இருக்குமா இருக்கா? அது கொஞ்சம் வெயிட் போட்ட ஷர்ட் சின்னதா போச்சு, வயசா இருக்குல்ல. என்ன சார், 26 வயசு ஒரு வயசா? எனக்கு 31, 31. பொய் சொல்றான். யார் மனசாட்சியா? வாடா, நான் என்ன பொய் சொன்னேன்? 32 வயசு முழுசா முடிஞ்சு போச்சு. 1 வருஷத்தை சாப்பிட்டியடா பாவி. 1 வயசு குறைச்சு சொல்லக்கூடாதா? கொப்பூட்டு சொத்தா குறைஞ்சு போச்சு. கௌரி, என் கண்ணே. என்ன மைனர், இன்னைக்கு பிசினஸ் செய்யல ஒரே அமர்க்கலமா இருக்கீங்க. பக்கத்துல வா. என்ன பக்கத்துல வா.
என்னது? நான் இன்னைக்கு ஃபுல் மூட்ல வந்திருக்கேன். பாத்தியா, மல்லிகைப்பூ, திருநெல்வேலி அல்வா, உடுப்பி மசால் தோசை எல்லாம் ஒதுக்கிதான். என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? ஆமா, ஆம்பளைங்க வெளியில ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாதான் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி திடீர் பாசம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தீங்க? ஜாலியா சொல்லுங்க. என்ன போய் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ராமருக்கு அடுத்தபடி. சரி சரி வா, ஜாலியா அங்க வெளியே போட்டு வரலாம். ஆயா போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொருத்தன் லைஃபை எல்லாம் என்ஜாய் பண்றான். பொண்டாட்டிய பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி மாடல் மாதிரி பக்கத்துல உட்கார வச்சுட்டு டிரைவர் மாதிரி கார் ஓட்டிட்டு போறான். இவன் ஏன் எங்க ஆபீஸ்ல ஒரு செக்ரட்டரி வந்திருக்கா, என்ன ஸ்டைலா இருக்கா, என்ன அழகா இருக்கா, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவளை பார்த்துக்கிட்டு நேரம் போறதே தெரியாது. இப்ப புரியுது. அவளை பார்த்த மூலதான் நேரம் இங்க வந்திருக்கீங்களா? அவ ஏன் அங்க இருக்கணும்? ஒண்ணு செய்வோமே, எனக்கு சக்காலத்தையா இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்க. இன்னொரு பொம்பளை பத்தி இவங்கள்ட்ட சொல்லவே கூடாது. மூக்கு மேல கோந்துரும். அதே நேரத்துல புருஷன் மனசு தெரிஞ்சு இந்த கல்விகளுக்கு நடந்துக்க தெரியாது. கல்வி எப்படி நடக்குன்னு சொல்றீங்க? டைஸ் போட்டுக்கிட்டுமா? டைஸ் அது உனக்கு நல்லா இருக்காது. தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி கொண்ட போட்டுக்கிட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பின்ன என்ன தான் செய்யணும்னு சொல்றீங்க? 17 போல புடவை, அம்மி நிறைய மஞ்சள், குண்டா நிறைய குங்குமம் எல்லாத்தையும் குழப்பி மேல பூசிக்க. ஆக மொத்தத்துல நான் அழகா இல்ல, அப்படித்தானே? ஆமா, மொத்தத்துல நீ அழகா இல்ல. என்னது வந்ததுல இருந்து வம்பளத்துக்கிட்டே இருக்க. நீ வெளியில வராட்டி பரவாயில்ல, என்ன நிம்மதியா வீட்டுல இருக்க விடு. இப்பதான் எனக்கு தெரியுது. என்ன கண்டாலே உங்களுக்கு எரிச்சலா வருது. கழிச்சு கழிச்சு கொட்டுறீங்க. சொன்னால மீராபாய் சொன்னால என்ன சொன்னால இந்த மாதிரி நேரத்துல உன்னை கண்டாலே உன் புருஷனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நேரத்துல ஏன் பிடிக்காது? ஏன்னா இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க. உள்ள காட்டுங்களை கண்டாலே ஆம்பளைங்களுக்கு பிடிக்காது. ஜாக்கிரதையா இருந்து தலை தலையா அடிச்சுக்கிட்டான். நான் கேட்டேன்னா உண்மையாமா என்ன மன்னிச்சிடுமா? விடுங்க, வெக்கமா இருக்கு. இன்னும் என்ன வெக்கம்? அல்வா சாப்பிடுறியா? வேண்டாங்க. மசால் தோசை சாப்பிடுறியா? வேண்டாங்க, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியா வருது. அப்ப மல்லிகைப்பூ தான் இருக்கு, அதை சாப்பிடு. என் மகனே சீமந்த புத்ரா, என் கண்ணு, உங்க அம்மா உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பெத்து கொடுக்க போறாங்க. தங்கச்சி பாப்பா வேண்டாப்பா. தங்கச்சி பாப்பா வேணாமா? அப்ப தம்பி பாப்பா பெத்து கொடுக்க சொல்லட்டுமா? தம்பி பாப்பா வேண்டாம். ஒரு அழகான கருப்பு நாய்க்குட்டி பெற்று தர சொல்லுப்பா. அடைய பிரகலாதா.